இதுதான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன். பிளகின் டைப்பில் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதாவது 390 நான் சொல்கிறேன். ஸோ லேபர் சார்ஜ் மட்டுமே ஆல்மோஸ்ட் 1000 போட்டாங்க. குயிக் ஷிஃப்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் க்ரூஸ் கண்ட்ரோல்லே. ஸோ இது வந்து உங்களுக்கு சேஃப்டி வைஸ் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. மெயினாக பார்க்கும்போது கொஞ்சம் மைலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளால். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்னோடய பைக்கில் வந்து ரொம்ப நாளாக நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் தான். ஸோ நம்ம வந்து இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், 2024 வந்து டியூக் வந்து லான்ச் பண்ணும்போது Gen 3 க்ரூஸ் கண்ட்ரோல் இல்லாமல் தான் வந்துச்சு. நான் வேறு வாங்கினது பார்த்திங்கன்னா 2024 எண்டில் தான் வாங்கினேன். ஸோ நான் வாங்கி நெக்ஸ்ட்டு ஒரு 4 to 5 monthஸில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆட் பண்ணி விட்டாங்க. என்னடா எப்படி பண்ணிட்டீங்கன்னு. சரி, அதை அந்த டைமில் வந்து அதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 6000 கிட்ட வந்து கோட் பண்ணாங்க, நம்ம பைக்கில் ஆட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. சம்திங் ஹெட்லைட் கழட்டினா அதுக்குள்ளே வந்து போட்டிருக்கோம் க்ரூஸ் கண்ட்ரோலுக்குன்னே சொல்லிட்டு. நம்ம பைக்கில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குற வரைக்கும் இந்த சுவிட்ச் மட்டுமே மாற்றுற மாதிரி இருக்குது. இந்த சுவிட்சை வந்து மாற்றுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4500 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ லேபர் சார்ஜெலாம் சேர்த்து ஒரு 5500 அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு டென்டேட்டிவான ரேட் தான் சொல்கிறேன். ஸோ பார்க்கலாம், பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளம்பலாம் அந்த இடத்த விட்டு. ஓகே, காய்ஸ், என்னன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். எனக்கே தெரியுது ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது வீடியோ போடுறதுக்கு. சின்ன சின்ன டைம் தான், அந்த டைமில் தான் நான் என்னால் போட முடியுது. நம்ம வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஸ்விட்சை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் வந்து ஈஸியை வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ ஈஸி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது மூலமாக இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து என்கேஜ் பண்ணுறாங்க. யூஸ்ஃபுல்லாக நம்ம விடுற இடம் தான். ஸோ அண்ணா சாலை KTM சர்வீஸ் சென்டரில் தான் நான் பேசியிருந்தேன். அங்கே வந்து ரேட் சொல்லலை. பைக் வந்து நேரில் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வாங்க சார், செக் பண்ணி தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இங்கே வர்றதுக்கு. சரியான டிராஃபிக்குங்க. ஐயோ, டிராஃபிக் கூட பரவாயில்ல. இப்போ என் பைக்கில் புதுசாக ஏதோ ஒன்று காட்டுது. நார்மலாகவே வார்னிங் சிம்பிள் காட்டிகிட்டு இருந்துச்சு, அது வந்து சர்வீஸ்க்காக. இப்போ புதுசாக பக்கத்தில் ஏதோ ஒரு சிம்பிள் காட்டுது, அது என்ன எலவுன்னு தெரில. ஸோ அதை வேறு போயிட்டு பார்க்கணும். நம்ம KTM சர்வீஸ் சென்டர் உள்ள வந்தாச்சு. ஓகே, இங்கே என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம கேட்டுக்கலாம். வேறு அடிக்கிறேன். A few moments later. ஓகே ஐஸ், என்னடா ஆரம்பித்த இடத்துலேருந்து திரும்ப நிற்கிறேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வீடியோ எடுக்கலை. பை த வே என்னென்னா வந்து நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம வண்டிக்கு அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இதுக்கு பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுதான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன். இது வந்து அந்த இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறது, ஸ்பீடை சொல்கிறேன். ஸோ நம்ம இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து சீன் இருக்கிறது வந்து ஒரு கண்ட்ரோல் மாதிரின்னு வச்சுக்கோங்க. லைக் வந்து நம்ம டேரெக்டாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு. ஸோ என்னென்னா கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஆட் பண்ணுறதுல என்னெல்லாம் நான் சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து Gen 3 இருந்தாலே பிளகின் டைப்பில் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதாவது 390 நான் சொல்கிறேன், வேறு ஏதாவது இது பண்ணிக்காதீங்க. ஸ்விட்சோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4600 சம்திங் ஏதோ வந்துச்சு. கூட வந்து லேபர் சார்ஜ், ஸோ லேபர் சார்ஜ் மட்டுமே ஆல்மோஸ்ட் 1000 போட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஸ்விட்ச் கழட்டி மாட்டுறதுக்கு ப்ளஸ் வந்து அந்த ஈஸியை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ மொத்தமாக சேர்த்து 1000 அப்படி ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5649 ருபீஸ் சம்திங் ஏதோ ஆயிடுச்சு. அதை ஓவராலாக 5700ன்னு வச்சுக்கோங்க. நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், ஆக்சுவலி வந்து சூப்பராகவே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் ட்ரைவ் பண்ணியே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம். இக்னிஷன் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு க்ரூஸ் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களால் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு மேலே இருக்கணும். ஸோ 20க்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து என்கேஜ் பண்ண முடியும். இப்போது இந்த இடத்துல எந்த அளவுக்கு வண்டி வந்துட்டுருக்கு. ஓகே, இந்த சைடு திரும்பிக்கலாம் நம்ம.
ஸோ 25 வந்துருச்சு. ஓகே, நான் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து என்கேஜ் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ தான். இப்போ நான் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து என்கேஜ் பண்ணி காட்டுறேன். ஸோ 20 இருக்குது. அண்டு கொஞ்சம் பழகிக்கணும், ஏன்னா நான் அப்பப்போ ஆர்ன்னு நினச்சிட்டு க்ரூஸ் கண்ட்ரோலில் அடிச்சிடுறேன். ஓகே, இப்போ 26 இருக்குது. நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் உங்களால் குயிக் ஷிஃப்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் க்ரூஸ் கண்ட்ரோல்லே. ஸோ அண்ட் ஸ்பீடை வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறத நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா 5 இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணாமல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 2 3 4 அந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அண்ட் வந்து இது கட் ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று கிளச்சை பிடிச்சாலே கட் ஆஃப் ஆகிடுது, இல்லைன்னா வந்து பிரேக் அடித்தாலும் கட் ஆஃப் ஆகிடுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் எது எடுத்தாலும் நீங்கள் ஜஸ்ட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கட் ஆஃப் ஆகிடுது. ஸோ இது வந்து உங்களுக்கு சேஃப்டி வைஸ் நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ ஹைவேல நம்ம அதுவும் டியூக் 390 போன்ற பைக்லாம் வச்சு நம்ம ஓட்டும் போது உங்களுக்கு வந்து மெயினாக பார்க்கும்போது கொஞ்சம் மைலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் நம்மளால். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், பைக் அதுவாக தான் போயிட்டுருக்கு. நான் இப்போ லைட்டாக கிளச்சு பிடிச்சா கூட ஸோ கட் ஆஃப் ஆகிடுச்சு க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ இங்கே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 35 இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து 35 இப்போ நீங்கள் ஒரு 100 க்ரூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாமா. ஸோ 100 க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் 35 உடனே 100 போடணும்னா நீங்கள் ஜஸ்ட் மைனஸ் அழுத்துனீங்கன்னா அது என்ன ஸ்பீடில் இருக்கோ அந்த ஸ்பீட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ப்ளஸ் அழுத்துனீங்கன்னா அந்த 35 இருந்து தான் இன்க்ரீஸ் ஆகுது க்ரூஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். நிறைய பேருக்கு இந்த சி பட்டன் வந்து எதுக்கு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த சி பட்டன் வந்து டேரெக்டாக நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து ஆக்சஸ் பண்ணி வச்சுக்கலாம் செட்டிங்ஸில் போய்ட்டு. இப்போ டேரெக்டாக எனக்கு க்ரூஸ் வேணுன்னா க்ரூஸில் வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மோட் மாற்றணும்னா மோடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்லெஸ் நம்மளோட க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம மாட்டினது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஏதாவது என்கொயரி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அண்ணா சாலை கேடிஎம் ஷோரூமுக்கு கால் பண்ணுங்கள், நல்லாவே உங்களுக்கு பண்ணித்தராங்க. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள்.